கோடை விடுமுறைக்கு ஊட்டி, கொடைக்கானல், ஏலகிரி போன்ற குளுமையான இடங்களுக்கு செல்வதுதான் பெரும்பாலானவர்களின் விருப்பம். இவற்றின் வரிசையில் இன்று மேகமலை மக்களின் விருப்பத் தேர்வாக முதலிடத்தை பிடித்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள மலைவாச ஸ்தலங்களில் 4-5 மலைச்சிகரங்கள் நடுவே உள்ள ஒரு பள்ளத்தாக்கு மேகமலை மட்டும்தான். இது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. மலை முழுவதும் மேகங்களின் ஆட்சி என்பதால் மேகமலை என்று பெயர். பச்சை பசேல் என பறந்து விரிந்து கிடக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி கிடக்கும் மேகங்களின் புகலிடம் இந்த மேகமலை. பசுமையான நிலப்பரப்புடன் பெரிய பெரிய மரங்கள் இங்கு காணப்படுகின்றன. சரிவுகளில் சாய்ந்த நிலப்பரப்பில் உள்ள தேயிலை மற்றும் காஃபி தோட்டங்கள் மேகமலையின் அழகை மெருகேற்றுகின்றன. உயரமான மலை, ஆழமான பள்ளத்தாக்குகள், அழகிய ஏரி என பல வகை இயற்கை அழகுகள் கொட்டி கிடக்கின்றன. சரி, மேகமலைக்கு எப்படி செல்வது என்பதை பார்க்கலாம். தேனி மாவட்டம் சின்னமனூரில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது மேகமலை. சின்னமனூரில் இருந்து மலைப்பாதை வழியாகத்தான் செல்ல முடியும். மலைப்பாதையின் முதல் 30 கிலோமீட்டர் வனப்பகுதி, அடுத்த 20 கிலோமீட்டர் தேயிலை தோட்டங்கள். மேகமலை செல்ல பேருந்து வசதியும் இருக்கிறது. கட்டணம் சுமார் 20 ரூபாய். காரில் செல்பவர்கள் ஆண்டிப்பட்டியில் இருந்து கண்டமநாயக்கனூர் சென்று அங்கிருந்து நேராக மேகமலை போகலாம். தங்கும் வசதிக்காக சில ரிசார்ட்டுகளும் இருக்கின்றன. தங்கும் அறைகளுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரை செலவாகும். சின்னமனூரில் இருந்து சில ஊர்களை கடந்து சென்றால் தென்பழனி வனப்பகுதி செக் போஸ்ட் வருகின்றது. இந்த செக் போஸ்டில் உள்ள அதிகாரிகளிடம் சுற்றுலா செல்பவர்கள் தங்களை பற்றிய விவரங்களை எழுதி கொடுத்து வனப்பகுதிக்குள் நுழைய அனுமதி பெறலாம். மேலே செல்ல செல்ல போக போக சாலை 20 அடியாக குறுகிவிடுகிறது. அதனால் வாகனங்கள் மெல்ல மெல்ல ஊர்ந்துதான் செல்கின்றன. மலை மீது ஏற ஏற ஹேர்பின் வளைவுகள் பல இருக்கின்றன. உயரே செல்ல செல்ல மரங்கள் அடர்ந்து காணப்படுகின்றன. பசுமையான காட்டில் ஓங்கி உயர்ந்த மரங்கள் மற்றும் பள்ளத்தாக்குகள் அதிசயிக்கவும் ஆச்சரியப்படவும் வைக்கின்றன. இங்கு காட்டுக்கோழிகள், சேவல்களை அதிகம் காணலாம். சிங்கவால் குரங்குகளுக்கும் பஞ்சமில்லை. அடுத்து மகாராஜா மெட்டு என்கிற இடம் வருகிறது. இருபுறமும் கண்ணுக்கு குளுமையான தேயிலை தோட்டங்கள் இருக்கின்றன. அணைகளும் இங்கு அதிக எண்ணிக்கையில் இருக்கின்றன. 2 மலைகளுக்கு இடையே பெரிதாக கட்டப்பட்டிருக்கிறது மலையாறு அணை. சுமார் 3 மணி நேர பயணத்திற்கு பின்னர் மேகமலையை அடையலாம். இங்கு வீடுகளின் எண்ணிக்கை மிக குறைவு. பகல் நேர வெப்பநிலை ஏறக்குறைய 12 டிகிரி செல்சியஸ் மட்டுமே. அதனால்தான் இங்கு எப்போதும் இதமான குளிர் சீதோஷ்ண நிலை நிலவுகிறது. வழியில் ஆங்காங்கே அருவிகள் உள்ளன. எல்லா பருவ காலத்திலும் இந்த அருவிகளில் தண்ணீர் கொட்டுகிறது. இயற்கை ரசனை மிகுந்தவர்களும் பயணம் செய்வதில் பேரார்வம் கொண்டவர்களும் இந்த கோடைக்கு மேகமலைக்கு சென்று மகிழ்ச்சியாக பொழுதை கழித்துவிட்டு புத்துணர்வுடன் திரும்பி வரலாம்.